பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் சிறப்பு அம்சங்களை தற்போது பார்க்கலாம். நில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் ஓய்வூதியம் வழங்கப்படும். உறுதியளிக்கப்பட்ட 50% ஓய்வூதியத்தில் வழங்குவதற்கு பயனாளிகளின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியம் வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறுவோருக்கு 6 மாதத்துக்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு இணையாக அகவிலைப்படி அறிவிக்கப்படும். ஓய்வூதியதாரர்கள் இறந்துவிட்டால் அவர் பெற்று வந்ததில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் பணி ஓய்வு பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டால் 25 லட்சம் வரை பணிக்கொடை வழங்கப்படும். தகுதியான பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டம் அமலாவதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை. ஓய்வூதிய நிதியத்துக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த ஓய்வூதிய நிதியத்துக்கு தமிழ்நாடு அரசு 13,000 கோடி அளிக்க வேண்டும்.